பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ளார் தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இதற்கு முன்பதாக அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, இதை நாம் தியானித்து விட்டோம். இன்றைக்கு நாம் வல்லமை உள்ள தேவன் என்று நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் அவர் வல்லமை கொண்டு படைத்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதே அவர் வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை புறப்பட பண்ணினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தில் அவர் வல்லமையை கொண்டு விளங்கினதை வேதாகமத்தில் நான் படித்திருக்கிறேன். அதை உங்களுக்கு காட்டுகிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 29வது வசனங்கள் வரை நீங்கள் படித்து பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்றார். இப்பொழுது வாசித்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்களா? குணமாக்குற வல்லமை அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வியாதியிலிருந்து அவர் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையை அந்த குருடன் விசுவாசித்தது போல நீங்களும் விசுவாசிங்கள். அந்த வல்லமை உங்களுக்குள்ள புறப்பட்டு வந்து உங்கள் வியாதியும் குணமாக்கும். ஆமென். இரண்டாவது வல்லமை எப்படி வெளிப்படுகிறதுன்னு பாருங்கள். லூக்கா 4வது அதிகாரம் 33வது வசனம் முதல் 36வது வசனம் வரை பாருங்கள். ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, அசுத்த ஆவிகளின் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். இப்பொழுதும் சில வேறு அசுத்த ஆவிகளின் போராட்டத்தினால் கஷ்டப்படுகிறவங்க இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவிடம் வரும்போது இந்த வல்லமை அவர்களுக்குள்ள பாயும், அவர்களை அசுத்த ஆவிகளின் கிரிகளிலிருந்து விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இன்னொரு வசனம் பாருங்க. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை, அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இப்படிப்பட்ட வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமையும் வியாதிகளை குணமாக்கும்படிய வல்லமையும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையை கொண்டு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.